11 நாள் ஆச்சுங்க. வீடு உள்ள புதஞ்சிருச்சுங்க மழை காரணமாக. வந்து பார்த்து வந்து முகாமில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 11 நாள் இங்கதான் இருக்கிறாங்க. எந்த ஒரு முடிவு எங்களுக்கு தெரியலீங்க. விஓ மேடம் வந்து உங்களுக்கு சிட்டா இருக்குதா, பட்டா இருக்குதா, சொந்த நிலம் இருக்குதான்னு கேக்குறாங்க. ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகி நிக்கிறேங்க. இங்க வீடு இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம வந்து இங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஏது இருக்குது எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. எங்களுக்கு என்ன சொல்றேனே தெரியல. வீடே இல்லைங்க எங்களுக்கு, எதுவுமே இல்லைன்னு சொன்னா. உங்களுக்கு சொந்த பூமி இருக்குதா, விவசாயம் பண்றீங்களா, எல்லாம் தேவையில்லாத கிராஸ் கேள்வி நிறைய கேக்குறாங்க. இந்த வீடு வந்து அப்படியே ஜாஸ்தி கீழே இறங்கிட்டே இருக்குதுங்க. ரொம்ப அப்படியே புதையுது. 12 நாளா நாங்க இப்ப முகாம்ல தங்கி இருக்கிறோம். இந்த வீட்டை பத்தின ஒரு மண்ணாராய்ச்சியா, இது எதனால இப்படி இறங்குது, என்ன ஏதுன்னு எங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியல. கவர்மெண்ட்ல எந்த நடவடிக்கை எங்களுக்கு இந்த வீட்டை பத்தி சொல்லல. மறுபடியும் நாங்க இந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தா இந்த வீட்டுலதான் நாங்க வந்து இருப்போங்க. இருந்து நாங்க இங்க இருந்து ஏதோ உயிருக்கு பிரச்சனைனா அதிகாரிங்க தான் எங்க இதுக்கு பொறுப்புங்க. என்னால வேற வழி எதுவும் இல்லைங்க. இதுலதான் இருக்கணும். கலெக்டரமா 2 நாள் கழிச்சு வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் முகாம்ல தங்குன்னு சொன்னாங்க. ஆனா வந்து இது வரைக்கும் பாக்கலைங்க. பசுக்கல் நாங்க வீடு இடிஞ்சு 11 நாள் ஆச்சுங்க. நாங்க வந்து முகாம்ல தங்கி இருக்கிறோம். எங்க வந்து வந்து பாக்குறப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு வருதுங்க. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க. நாங்க எங்க போறது? எங்களுக்கு வந்து வீடு கொடுங்க. எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. எங்களை வந்து மணியக்காரமா மிரட்டுது. உங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு மிரட்டுதுங்க. எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? எங்க பிள்ளைகளை நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நீ இங்க வந்து இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்கங்க. நீ அங்க போய் இரு, உனக்கு 12 தறி ஓடுது, நீ அங்க போய் இரு அப்படின்னு பேசுறாங்கங்க. என் பிள்ளை என்ன நத்தித்தனங்களா இருக்குது. யாருங்க வீட்டுக்கு போவோம்? அது வாழாவட்டியா இருக்குது. அது எங்க போவோம்? 2 குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும். எங்க போவோங்க? எங்க இருப்போம் நாங்க? ஒரு வீடு இல்லை. 11 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்க தவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோங்க. நாங்க எங்க இந்த வீட்டுல வந்து திரும்ப ஆக்க முடியுங்களா? இங்க போய் தங்குங்கன்னு சொல்லுது அந்த அம்மா. போய் அந்த பக்கம் வீடு இருக்குது, அங்க போய் இருங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பிள்ளைகளை வச்சுட்டு நாங்க தவிக்கிறோம். அதாவது எங்களை முகாமில் ஏதோ அட்டிக்காரங்க வந்து பஞ்சாயத்து இதுல நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை நாளைக்கு விடுவாங்க? யாருமே பாடம் நடத்துறாங்க. பணியக்காரரா யாருமே வந்து எங்களுக்கு ஒன்றும் பார்க்கலைங்க. இந்த 5 நாளா ஒருத்தருமே வந்து எங்களை என்ன ஏதுன்னு பார்க்கல. 15 நாள் ஆச்சுங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் வீடு அப்படியே நாங்கள் குடியிருந்த வீடு கீழே இறங்கிருச்சுங்க. அப்புறம் வந்தாங்க போனாங்க. எங்களை கோஷ்டின்னு கேட்காத கேள்வி கேட்குறாங்க. வீட்டை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டால் பரவாயில்ல. என்னங்கிறாங்க, உங்களுக்கு வீடு அந்த வீட்லேயே இருங்க, அந்த வீட்லேயே இருங்க அப்படிங்கிறாங்க. மணிகரமாக வந்தால் சரியான டார்ச்சர் பண்ணுறாப்புல நம்மளை. இங்கே முகாமில் வந்து 15 நாள் ஆச்சு. 15 நாள் பக்கமாக இங்கே இருக்கிற ஒரு நிதியும் இல்லை. கலெக்டரும் இல்லை, மணிகாரம்மாலும் இல்லை, தாசில்தாரும் இல்லை, ஒரு நிதி இல்லைங்க. பஞ்சாயத்துக்காரரே பஞ்சாயத்து ஆஃபீஸில் சோறு போட்டு அவங்க கொஞ்சம் நல்ல முறையை கவனிக்கணும் காட்டி நாங்கள் எங்கள் உயிர் இருக்குதுங்க. இல்லை அப்படின்னா சாவரத்தை வேற வழி இல்லைங்க.